தவக்காலம் 2ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. இன்று 14ஆம் நாள். கற்றுக்கொள்ளுதல். நான் உங்களுக்கு நல்ல நேரிய வழிகளை கற்றுக் கொடுப்பேன். ஒருவன் தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை உங்கள் உள்ளத்தில் உணர்வீர்களாக என இணைச்சட்ட நூல் கூறுகிறது. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வாய். மனிதர் அடுத்திருப்பவருக்கு இரக்கம் காட்டுகிறார். ஆண்டவர் எல்லா உயிர்க்கும் இரக்கம் காட்டுகிறார். அவற்றை கண்டிக்கிறார், பயிற்றுவிக்கிறார், அவற்றுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என சிராக் புத்தகத்தில் வாசிக்கிறோம். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்களுக்காக வழக்காடுங்கள் என எசாயா இறைவாக்கினரும், மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறி பிழாது நடக்கவும் உங்களுக்கு கூறுகிறேன் என சாலமோன் ஞான நூல்களிலும், அறிவுத்திறன் எங்கே இருக்கிறது, ஆற்றல் எங்கே இருக்கிறது, அறிவு கூர்மை எங்கே இருக்கிறது என கற்றுக்கொள், இதனால் நீண்ட ஆயுளும் வாழ்வும் எங்கே உள்ளன, கண்களுக்கு ஒளியும் அமைதியும் எங்கே உள்ளன எனவும் நீ அறிந்து கொள்வா என பாருக் புத்தகத்திலும் வாசிக்கிறோம். எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். உம் நீதி நெறிகளை கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன் என திருப்பாடல் ஆசிரியரும் கூறுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் கனிவும் மனத்தாழ்வும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் இல்லத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசை பற்றி கற்றுக்கொள்ள அறிவுறுத்துகிறார். அதற்காக அத்திமரத்தின் ஓமையை எடுத்துரைக்கிறார். கடவுள் நமக்கு அளித்த கட்டளையும் அவரின் ஞானத்தையும் நீதி நெறிகளையும் இரக்கத்தையும் கற்றுக்கொள்ளவும், அவ்வாறே தீமை செய்தலை விட்டொழித்து நன்மை செய்ய கற்றுக்கொள்ளவும் அழைப்பு விடுக்கிறார். கற்றுக் கொடுப்பவர் நீதி நேர்மையோடும் உண்மையோடு இருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த நிலையில் தவறினால் அதற்கான தண்டனையை பெறுவார்கள். எனவே கற்றுக் கொடுக்கும் இடத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கற்றுக் கொடுப்பவரும் யார் கற்றுக் கொடுக்கிறார், எதை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை பகுத்தறிந்து ஞானத்தோடும் அறிவு தெளிவோடும் கற்றுக்கொண்டு வாழ்தல் நமக்கு நலம் பயக்கும், நம்மை சார்ந்தோர் அனைவருக்கும் நன்மை பயக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள முன்வருவோமா? ஜெபிப்போம். ஞானத்தின் ஊற்றி எம் இறைவா, எந்த நிலையிலும் மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொள்ளவும், கற்றுக்கொண்ட விசுவாசத்தினால் உறுதியோடு நிற்கவும், துன்பங்கள் வழியாக கீழ்ப்படிதலை பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம். ஆமேன். அன்புடன் இனியா இதயம்.